الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا خذوا حذركم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن من جحر واحد مرتين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேர் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட முஃமின்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு முஃமின், இறை விசுவாசி என்பவன் அல்லாஹுவை ஏற்றவன். அல்லாஹ் எதை நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அவைகளை ஏற்றுக்கொண்டவன். முஃமின் என்பவன் அல்லாஹுவால் நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ப வேண்டும், நம்பக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், அவனுடைய ஈமான், அவனுடைய நம்பிக்கை அது பரிபூர்ணமடைவதற்கு அதிகமான பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் பார்ப்போமேயானால், இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற லாபம் நஷ்டம், நமக்கு ஏற்படுகின்ற இன்பம் துன்பம், இவைகள் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கின்றன என்பதையும் நாம் ஏற்றாக வேண்டும், என்பதையும் நம்பியாக வேண்டும். அது ஈமானுடைய ஒரு முக்கியமான பகுதி என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அதே சமயம் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தான் நடக்கிறது என்பதற்காக நாம் நம்முடைய கவனக்குறைவால் நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால், நம்முடைய எச்சரிக்கையின்மையால் நமக்கு சேதங்கள் ஏற்படுகிறது என்றால், அதற்கெல்லாம் இறைவனின் மீது பழி போட முடியுமா? இவைகளெல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கின்றன, இதில் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று கைவிரித்து விட முடியுமா என்றால் முடியாது. அதற்கு ஏற்ற வகையில் தான் இஸ்லாமிய கொள்கைகள், கோட்பாடுகள் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. வெறுமனே விதியை நம்ப வேண்டும், மனிதனுடைய மதியை பயன்படுத்தவே கூடாது என்கிற நிலையில் சொல்லவில்லை மார்க்கம்.
உன்னுடைய மதியை முடிந்த அளவு பயன்படுத்திவிட்டு அதற்கு பிறகு என்ன நடக்கிறதோ அதனுடைய முடிவை இது என்னுடைய இறைவனின் முடிவு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அந்த வகையிலே நாம் பார்ப்போமையானால் பெரிய பெரிய ஆபத்துக்களை பற்றி மட்டும் முன்னெச்சரிக்கை என்று இல்லாமல் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலேயுமே முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் முஃமின்களை பணிக்கிறது. ஒரு முஃமினுடைய ஈமான் நிறைவாக இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று அவர் எப்பவும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவார், முன் யோசனையோடு தூர நோக்கோடு நல்ல செயல் திட்டத்தோடு அவர் நடந்து கொள்வார் என்பதும் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாகும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, முன்னெச்சரிக்கை சம்பந்தமாக இஸ்லாம் நிறைய அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கிறது. அதில் ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹுது ஹித்ரக்கும், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். எப்பொழுது என்பதாக சொல்லவில்லை, எதில் என்பதையும் சொல்லவில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது என்பது ஒரு போர் சம்பந்தமாக எதிரிகளுடைய விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்றாலும் கூட, கருத்து என்பது எல்லா விஷயங்களிலும் நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எல்லா நேரத்திலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதுதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன், இறை விசுவாசி என்பவன் ஒரே பொந்திலிருந்து ஒரே புற்றிலிருந்து 2 முறை கொட்டுப்பட மாட்டான். ஒரு பொந்திலே கையை விட்டு அதில் ஒரு விஷஜந்தின் மூலம் தீண்டப்பட்டான் என்றால் மறுதடவை அவன் எச்சரிக்கையாக நடந்து கொள்வான். இது ஒரு புற்றிலே ஒரு பொந்திலே கையை விட்டு அதில் கிடைத்த ஒரு ஆபத்து, அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து அவன் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு புற்று பொந்து விஷஜந்துக்கு மாத்திரம் சொல்லப்படுற விஷயம் அல்ல. இது ஒரு பழமொழியுடைய ஸ்தானத்திலே இதிலிருந்து நாம் ஒரு விரிவான படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை ஒரு குறிப்பிட்ட முறையிலே முன்னெடுத்தோம், அதில் பல விளைவுகளை மோசமான நஷ்டங்களை சந்தித்தோம் என்றால் மறுதடவையும் அதே வழியில் போய் நாம் பாதிப்புக்கு உள்ளாக கூடாது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இந்த ஒரு வரியில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது வெறும் முஃமின்களுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு அறிவுரையும் போதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸில் இருப்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தவறுகிற காரணத்தினால் அல்லது ஒரு விஷயத்திலே ஒரு தடவை அனுபவப்பட்டதற்கு பிறகும் மீண்டும் விழிப்பு பெறாத காரணத்தினால் பல்வேறு சேதங்களையும் பல்வேறு நஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த மனித சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சுமார் 2-3 வருடங்களுக்கு முன்னால் சர்வதேச விமான நிலையம் ஒன்று நவீனப்படுத்தப்பட்டது. 2300 கோடி ரூபாய் செலவில். அவ்வாறு நவீனப்படுத்தப்பட்ட அந்த விமான நிலையத்தில் அடிக்கடி கண்ணாடிகள் விழுந்து நொறுங்குவது என்பது வழமையாகிவிட்டது. அது எந்த விமான நிலையம் என்று சொல்லாமலேயே இதன் மூலமாகவே நம்மில் பலரும் புரிந்து கொள்வோம். இதில் வேடிக்கை என்னவென்றால் 54வது முறையாக கண்ணாடி விழுந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வருகிறது. இதை நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதும் ஒரு காரியத்தில் நாம் ஒரு விளைவை சந்தித்தோம் என்றால் அதற்கடுத்து அதுபோன்ற விளைவு ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான விழிப்புடன் கூடிய நடவடிக்கை என்பதும் எவ்வளவு குறைந்து போயிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் இவைகள்.
ஆனால் ஒரு முஃமினுடைய பண்பு அதுவாக இருக்கக்கூடாது. இஸ்லாம் நம்மை முன்னெச்சரிக்கையோடு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களிலே நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறது. எதிரிகளோடு போர் புரியக்கூடிய சூழ்நிலை, நாம் அணிவகுத்து ஒரு இடத்திலே நிற்கிறோம், கண்ணெதிரே எதிரிகளுடைய படை நிற்கிறது, தொழுகைக்கான நேரம் வருகிறது, இறை வணக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும், எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்தும் தப்பிக்க வேண்டும். என்ன செய்வது? குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா அச்ச நிலை தொழுகையை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனுடைய வழிமுறையை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற செய்தி இதுதான். அந்த தொழுகையை நிறைவேற்றுவது பற்றி அல்லாஹு தாலா சொல்லி வருகிற போது அதிலே 2 இடங்களிலே எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். இதே போல ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உணவு தானியங்களை பெற்று வருவதற்காக எகிப்துக்கு அனுப்புகிறார்கள். அவ்வாறு அனுப்புகிற போது யா பனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, மக்களே நீங்கள் எகிப்துக்குள்ளே நுழைகிற போது எல்லோரும் சேர்ந்து ஒரே வாசலில் ஒன்று கூடி நுழையாதீர்கள், நீங்கள் வெவ்வேறு வாசல் வழியாக தனித்தனியாக உள்ளே நுழைந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இதை அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்து காட்டுகிறான். ஏன் அப்படி சொன்னார்கள்? குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அதற்கு பல்வேறு வகையிலே படிப்பினைகளும் பாடங்களும் அடங்கியிருக்கும். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆன் ஷரீஃபுக்கு விரிவுரை கூறுபவர்களிலேயே தலைமைத்துவம் பெற்ற ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக இதற்கான காரணமாக சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீங்களாக 11 பேர்கள். அந்த 11 பேர்களும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற காரணத்தினாலே அவர்களுடைய உடல் ஏற்கனவே வாட்டஞ்சாட்டமாக ஓங்கு தாங்கலாக அழகு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சேர்ந்து ஒரே அடியாக கும்பலாக செல்கிற போது அது கண் திருஷ்டி, கண் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். எனவே முன்னெச்சரிக்கையாக தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது பற்றி சொல்லி அனுப்புகிறார்கள். இது சொந்த கருத்தல்ல, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இதற்கு விளக்கமாக சொல்லக்கூடிய செய்தி. இதே ஆயத்திற்கு கீழே தஃப்சீர்களிலே நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு இன்னொரு பாடம் கிடைக்கிறது. இந்த உலகத்திலே ஒருவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, தனக்கு துன்பங்கள் வந்து சேராமல் இருப்பதற்கு வெளிப்படையாக என்னென்ன முயற்சிகளும் என்னென்ன சாதனங்களை பயன்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குமோ அவைகளையெல்லாம் மேற்கொள்வதில் தப்பில்லை. அவ்வாறு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வது அல்லாஹ் மீது உண்டான தவக்குலுக்கு, நம்பிக்கைக்கு எதிரான ஒன்றும் அல்ல என்கிற பாடம் இருக்கிறது என்பதாகவும் சில தஃப்சீர்களிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இது மாதிரி பல்வேறு விஷயங்களிலே, பல்வேறு நடவடிக்கைகளிலே நம்முடைய முன்னெச்சரிக்கையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். கொடிய நோய் நம்மை தாக்கிவிடாமல் இருப்பதிலே முன்னெச்சரிக்கை வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஷரிப அஹதுக்கும் ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனா, உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்திற்குள் அவர் மூச்சு விட வேண்டாம். வாயிலிருந்து குடிக்கக்கூடிய பாத்திரத்தை அகற்றிவிட்டு பிறகு மூச்சு விட வேண்டும். மனிதன் சுவாசிக்கின்ற அந்த காற்று வழியாக பல்வேறு செத்து போன நச்சு அணுக்கள் வெளியாகலாம், அல்லது இயல்பாகவே மனிதனுடைய மூச்சு விடுதலின் போது மூக்கிலிருந்து ஏதாவது அசுத்தங்கள் வந்து பாத்திரத்தில் விழலாம். இது போன்ற விஷயங்கள் நடந்ததற்கு பிறகு யோசிப்பதை விட நடப்பதற்கு முன்பே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸில் இந்த அளவுக்கு வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்திலே மூச்சு விடுவதையும் தடுத்தார்கள். அந்த பாத்திரத்திலே சூடாக இருக்கக்கூடிய ஒரு பொருளிலே ஊதி சாப்பிடுவதையும் தடுத்தார்கள்.
வாயிலிருந்து வேகமாக காற்று விழுவதற்காக ஊதும் போது வாயிலிருந்தும் ஏதாவது வந்து விழலாம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போல அப்ரிது பித்தாம், உணவை நீங்கள் ஆற வைத்து சாப்பிடுங்கள். ஏனென்றால் கொதித்து கொண்டிருக்கிற சூடாக இருக்கின்ற உணவை சாப்பிடுவதிலே பரக்கத்தில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ இது போன்று ஒவ்வொரு விஷயங்களிலேயுமே நாம் முன்னெச்சரிக்கையோடு நடக்க வேண்டும் என்பது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறைகளும் குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகளும் நமக்கு மிகவும் ஆச்சரியமானவையாக இருக்கின்றன. ஒருவருக்கு உடலிலே நோய் அதிகரித்து விடும் என்கிற அச்சம் இருக்குமானால் கடமையான வணக்கங்களிலும் கூட நின்றுதான் தொழ வேண்டும் என்பதாக சட்டம் இருந்தும் ஒருவருக்கு அவ்வாறு நின்று தொழுகிற காரணத்தினால் நோய் அதிகமாகிவிடும் என்கிற ஒரு அபாயம் இருந்தால் அவருக்கு சட்டத்திலே சலுகை கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இது போன்று நாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனிதனுடைய உடல், உயிர் இவைகளுக்கு ஏதாவது சேதங்கள் ஏற்படும் என்பதாக இருந்தால் அப்படிப்பட்ட சேதத்தில் தன்னை ஆழ்த்தும் காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. நம்மளுடைய அவசிய தேவைக்காக வேண்டி ஒரு ஆயுதத்தை எடுத்து செல்கிறோம். சண்டைக்காக எடுத்து செல்கிற ஆயுதம் மட்டுமல்ல, வேட்டையாடக்கூடிய ஒருவர் வேட்டையாடுவதற்காக வேண்டி வில்லு, அம்பு இவைகள் எல்லாம் எடுத்து செல்கின்றார். நவீனமயமாகிவிட்ட இந்த காலத்திலே ஒருவர் வேட்டைக்காக வேண்டி துப்பாக்கி எடுத்து செல்கின்றார். அல்லது ஊர்ப்புற காவலாளிகள் அல்லது நாட்டு எல்லை காவல் படையினர்கள் தங்களுடைய பணிக்காக வேண்டி அவர்கள் ஆயுதங்களை அவர்கள் கையிலே வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவைகளெல்லாம் தவறாக யாருக்கும் சேதத்தை ஏற்படுத்தி விடாமல் இருப்பதிலே கவனம் வேண்டும் என்பது பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு தோழர் தன்னுடைய கைகளிலே அம்புகளை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலிலே வருகிறார். அவர் அம்புகளை பிடித்திருக்கிற அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய கூர்மையான பகுதிகள் வெளியிலே நீட்டி கொண்டிருக்கின்றது. அப்பொழுது கூர்மையான பகுதிகளை மறைத்து வைக்க வேண்டும், அது வெளியில் துருத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதை எடுத்து செல்ல வேண்டாம், யாரையாவது காயப்படுத்தி விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டது. இன்னும் ஒரு ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, யாராவது உங்களில் ஒருவர் தம்முடன் அம்புகள் இருக்கக்கூடிய நிலையிலே பள்ளிவாசலிலோ அல்லது கடை தெருவிலோ சென்றால் அவற்றில் எதுவும் மற்றவர்களை காயப்படுத்தி விடாமல் இருப்பதற்காக வேண்டி அவைகளின் முனைகளை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். நம்ம ஆடு அறுக்கிறதுக்காண்டி கத்தி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த கத்தி எடுத்துட்டு போகக்கூடிய துணியை எப்படி இருக்கக்கூடாது, யாரையாவது பயங்காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லது நாம் கவனக்குறைவாக செல்கிற போது நம்மையும் அறியாமல் அது யாரின் மீதாவது பட்டு அவர்களை காயப்படுத்தும் அமைப்பில் இருக்கக்கூடாது. அதை நாம் மடக்கி மறைத்து அதனுடைய கூர்மையான பகுதி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற சூழ்நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த பாடம் உள்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸில் இருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அடுப்பு மற்றும் விளக்கு இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் சாதாரண நெருப்புகளிலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. சமையலுக்கும் சாதாரண நெருப்பு, விறகு அடுப்பு. இரவு நேரங்களிலே விளக்கு என்பதும் திரிவிளக்கு, எண்ணெய் ஊற்றி அதிலே ஒரு திரியை போட்டு அதிலிருந்து வெளிச்சத்தை வரவழைத்து பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த கால சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்ருகுன் நார ஃபீ புயூதிக்கும் ஹீன தனாமூன், நீங்கள் தூங்கச் செல்கிற போது உங்களுடைய வீடுகளிலே நெருப்பை அணைக்காமல் விட்டுவிட்டு செல்லாதீர்கள். தூங்கச் செல்வதாக இருந்தால் நெருப்பை அணைத்து விட்டு செல்லுங்கள். இது அடுப்பில் எரிகின்ற நெருப்புக்கு மட்டுமல்ல, விளக்கு பற்ற வைத்திருக்கிற அந்த திரி அதையும் அணைக்க வேண்டும் என்பது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், தெளிவாக சொல்கிறார்கள். எலி சில சமயங்களிலே இந்த திரிகளை இழுத்துக்கொண்டு எங்கேயாவது போட்டுவிட்டு சென்றால் அதன் மூலம் அந்த வீடை பற்றி எறியக்கூடிய அபாயம் இருக்கிறது.
ஒரு முறை மதீனாவிலே ஒரு வீடு ஒன்று நெருப்பு பற்றி எரிந்து விட்டது. அந்த வீட்டில் இருந்தவர்களும் சேர்ந்து பாதிப்புக்குள்ளானார்கள். இது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னபோது, இன்ன ஹாதிஹின் நார் இன்னமா ஹிய அதுவுன் லக்கும் ஃபஇதா நிம்தும் ஃபஅத்ஃபிஊஹா அன்கும், நிச்சயமாக இந்த நெருப்பு உங்களுக்கு ஆபத்தானது, எனவே நீங்கள் உறங்கச் செல்லும் போது நெருப்பை அணைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இது போன்ற நெருப்பை நாம் பயன்படுத்தவில்லை என்றாலும் கூட இதற்கு நிகரான சில ஆபத்தான சாதனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நவீன கருவிகளாக இருக்கலாம், ஏதாவது இயந்திரங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ரசாயன பொருளாக இருக்கலாம். சிறுவர்கள் சாதாரணமாக எடுக்காத விதத்திலே நாம் அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அது விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது போன்று ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் நமக்கு முன்னெச்சரிக்கை வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எல்லா நேரங்களிலும் நம்முடைய ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பும் துஆ கற்றுத்தந்திருக்கிறார்களே, அதுவும் கூட ஒரு வகையில் நமக்கு முன்னெச்சரிக்கையை பற்றி ஞாபகப்படுத்துவதுதான். நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இதில் ஏதாவது மோசமான பின்விளைவுகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் பயணத்தின் போது துஆ, வீட்டிலிருந்து வெளியே சென்றால் துஆ, கழிவறைக்கு சென்றால் துஆ, இப்படி ஒவ்வொன்றுக்கும் துஆ நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. தூங்க செல்கிற போது துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நேற்றிரவு என்னை தேள் ஒன்று கொட்டிவிட்டது, அதனால் நான் நிம்மதியை இழந்து தூக்கத்தை இழந்து விட்டேன் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ மாலை பொழுதை அடையும் போது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹுடைய பரிபூர்ணம் நிறைந்த கலிமாக்களின் பொருட்டால் அவன் படைத்த எல்லாவற்றுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்பதாக பொருள் உள்ள அந்த துஆவை ஓதும்படி சொல்லி, இவ்வாறு நீ கூறியிருந்தால் அது உனக்கு தீங்கிழைத்திருக்காது என்பதாக சொன்னார்கள். எல்லா பாதிப்பும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் ஏற்படுகிறது என்றாலும் கூட நாம் நமக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிற இஸ்லாத்தின் வழியிலே நமக்கு என்ன பொறுப்பு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்துவிட்டு பிறகு அல்லாஹுடைய நாட்டம் என்றால் பரவாயில்லை. அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை செய்யாமல் இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய விதி என்பதாக சொல்வது அர்த்தமற்ற பேச்சாகும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாமே அல்லாஹுடைய விதி என்று சொல்வதும் அல்லாஹ் தான், இஸ்லாம் தான். விதியை மட்டுமே நீ பழி போட்டுக் கொள்ள முடியாது, உனக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்வதும் அல்லாஹ் தான், இஸ்லாம் தான். எனவே அதை ஏற்கிற நாம் இதையும் ஏற்றாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கச் செல்வதற்கு முன்பு உங்களுடைய படுக்கைகளை, நீங்கள் தூங்கப் போகிற அந்த விரிப்பை உங்களுடைய ஆடையின் ஓரத்தால் 3 முறை தட்டிவிடுங்கள். அவ்வாறு தட்டிவிட்டு, பிஸ்மிக ரப்பி வலஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். என் அதிபதியே, உன் பெயரால் நான் என் விலாவை தரையில் வைக்கிறேன், உன் உதவியாலே மீண்டும் எழுவேன். என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதற்கு நீ மன்னிப்பு அளிப்பாயாக, அதை நீ கைப்பற்றாமல் விட்டுவிட்டால் உன் நல்லடியார்களை நீ எதன் மூலம் பாதுகாப்பாயோ அதன் மூலம் என் உயிரையும் பாதுகாப்பாயாக என்கிற துஆவை ஓதும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் நாம் விரிப்பை தட்டிவிட வேண்டும் என்றால், நாம் இல்லாத நேரத்தில், நாம் அதை பயன்படுத்தாத சூழ்நிலையில் ஏதாவது விஷ ஜந்துக்கள் அதில் வந்து குடியேறி இருக்கலாம். எனவே அது பற்றியும் நமக்கு எச்சரிக்கை வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மன் நாம வஃபி யதிஹி கமருன் வலம் யக்ஸில்ஹு ஃபஅஸாபஹு ஷைஉன் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் சாப்பிடுகிறார், இறைச்சி
மீன் இது போன்று கவிச்சு உள்ள எதையாவது ஒரு பொருளை சாப்பிட்ட அவர் கையை சரிவர கழுவவில்லை, சுத்தம் செய்யவில்லை. அவருடைய கையிலே பிசுபிசுப்பு இருக்கிற சூழ்நிலையிலே தூங்கிவிட்டார். அவ்வாறு தூங்கியதனாலே அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது, விஷ ஜந்துக்கள் வந்து தீண்டியது என்றால் அவர் தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும். அப்போ தன்னுடைய அஜாக்கிரதையினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் அது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களில் யாரும் பொந்துகளிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சாதாரணமாக வெட்ட வெளியிலே, நிலங்களிலே, தரைகளிலே சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இருந்ததல்லவா? அப்போ பொந்துகளிலே, புற்றுகளிலே சென்று சிறுநீர் கழித்தால் அங்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் குடியிருக்கலாம். அதற்கு இன்னொரு காரணம், ஜின்கள் குடியிருக்கும் இடம் அது, அவைகளுக்கு நீங்கள் தொந்தரவு செய்வதாக ஆகிவிடும். இன்னொரு காரணம், விஷ ஜந்துக்கள் இருக்கலாம், அதன் மூலம் மோசமான பின் விளைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். இப்படி பல விஷயங்களில் இருந்தும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய பொருள், நம்முடைய உடைமைகளுக்கும் சேத வராமல் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது. ஒரு சஹாபி அம்ரு இப்னு உமையா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய ஒட்டகத்தை ஏதாவது வேலை நிமித்தமாக செல்கிற போது அவிழ்த்து விட்டு நம்பிக்கை வைக்கட்டுமா அல்லது கட்டி வைக்க வேண்டுமா? அதை கட்டி போடு, பிறகு நம்பிக்கை வை. கட்டி போட்டதற்கு பிறகும் இது அல்லாஹுடைய உதவியினால் தான் இங்கே எனக்கு பாதுகாப்பாக நிற்க முடியும் என்று நம்பிக்கை வை. அதுதான் வளமான ஈமான், அதுதான் பலமிக்க ஈமான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சொல்லில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சர்வ சாதாரணமான விளைவுகள், பாதிப்புகளில் இருந்து நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற இந்த இஸ்லாம், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் நஷ்டமாக, பெரும் பின் விளைவாக இருக்கின்ற அந்த மறுமையினுடைய நஷ்டத்தில் இருந்தும் நம்மை எச்சரிக்கை செய்யாமல் விடவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், மறுமை நாளைக்காக வேண்டி என்னென்ன முன் தயாரிப்புகளை செய்திருக்கிறோம் என்கிற சிந்தனை வேண்டும் என்று சொல்வது மறுமையை பற்றிய முன்னெச்சரிக்கை. இது போன்று இன்னும் பல வசனங்களிலே நமக்கு நிறைய எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய ஆபத்து, மறு உலகத்துடைய ஆபத்துகளிலிருந்து முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளக்கூடிய பரிபூர்ணமான முஃமின்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.